ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் வார்த்தையை தியானிப்பது எவ்வளோ சந்தோஷம். அதிகாலையிலேயே அந்த அற்புதமான தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அது எந்த வண்ணமாக வருகிறதோ அந்த வண்ணமாக வாய்த்து விட்டு தான் செல்லும். எதுக்கு வருது? உங்களை ஆசீர்வதிக்க வருது. எதுக்கு வருது? உங்களை பலப்படுத்த வருது. எதுக்கு வருது? உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வருது. உங்கள் பயத்தை போக்க வருது. உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வருது. உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க வருகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஒரு அருமையான ஒரு இன்சிடெண்ட். ஆக்சுவலாக நம்ம ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒரு சகோதரி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச, எல்லாருக்குமே ஏற்படுகிற ஒரு சந்தேகம்தான். இந்த இடத்துல இயேசு பாருங்க அத்திமரம் அப்படிங்கிற ஒன்றை பார்த்து சபிக்கிறார். அப்போ வாசிக்கும் போதே சிஸ்டர் நான் அந்த படிச்சுட்டு இருந்தேன். அந்த அத்திமரத்தை சபிக்கும் போது அந்த அத்திமரம் கண்ணி தராத ஒரு சீசனாக இருக்கும் போது ஏன் ஆண்டவர் அதை சபிச்சாரு, எனக்கு புரியலையே, எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் எல்லாருக்குமே இதை பற்றி சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். எப்பயுமே வேதத்தில் சில சந்தேகங்கள் நமக்கு வந்தால் தொடர்ந்து அடுத்தடுத்து நமக்கு படித்தாலே பாருங்கள் அந்த சந்தேகங்களுக்கான விடைகள் அங்கேயே இருக்கும். பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதில் நம்ம என்றைக்குமே நிலைத்திருந்தாலே நமக்கு எல்லாத்துலேயும் ஆன்சர்ஸ் கிடைக்கும். 21 பாருங்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஊருக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருப்பாங்க. அப்படியாக வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சோர்ந்து போய் வராங்க. 18 பாருங்கள். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகள் என்று வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் இடத்தில் கனி உண்டாக இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இது சில சுவிசேஷங்களில் மத்தேயுல உடனே பட்டு போயிடுச்சுன்னு போட்டிருக்கு. சில சுவிசேஷங்களில் பார்த்தீங்கன்னா மார்க்கு, இந்த லூக்கா இதில் பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ரிட்டர்ன் வரும்போது பேதுரு அதை பார்ப்பாரு. பார்க்கும்போது அது பட்டு போயிற்று, இங்கே பாருங்கள் நீங்கள் சபித்த அத்திமரம் ரபி பட்டு போயிற்று என்று சொல்லுவார். அப்படியும் சில இடங்களில் போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறத முதப்போம். இந்த இடத்துல இயேசு பாருங்க வாயின் வார்த்தைகள் கூடிய வல்லமை காண்பிக்கிறாரு. அப்படியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தொடர்ந்து நான் வாசிக்கும் போது உங்களுக்கு அது தெரியும். இயேசு அவர்களை நோக்கி இவங்க கேட்குறாங்களே பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக பட்டு போயிட்டுருன்னு சொல்லிட்டு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மேகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவன் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா. உங்களுடைய வார்த்தை வல்லமையானது. நீங்கள் எதையுமே சந்தேகப்படாமல் முழு இருதயத்தோடு நம்பி விசுவாசித்து அதை நோக்கி பேசும் பொழுது அது அப்படியே ஆகும். அதை காண்பிக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. கட்டவும் செய்யலாம், கட்டவிழ்க்கவும் செய்யலாம், சபிக்கவும் செய்யலாம், ஆசீர்வதிக்கவும் செய்யலாம். இது எல்லா வல்லமைகளையும் தேவன் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் விசுவாசிக்கிற நமக்கும் அது அப்படி ஆகிறது. உலகத்தில் இருக்கிற பொதுவாக மனிதர்களுக்கு கூட சில விஷயங்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணால் நடக்கும், சபிச்சா ஐயோ அது நடந்துரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களையும் தேவன் அவரை போல் உருவாக்குனதுனால, அவர் வார்த்தையான தேவன் எல்லாவற்றையும் பேசி பேசிய உலகத்தை உருவாக்குனதுனால அதே பொட்டன்ஷியல் எல்லா மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் அது விழுந்து போன உலகமாக இருக்கனால எல்லாமே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஆனால் அதையே தேவன் பாருங்க இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மாற்றி கொடுத்து இப்போ இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தத்தை கொடுத்து எல்லாரையும் பார்த்து ஆசீர்வதிக்கும்படி, தேவையில்லாத நாசமோசங்களை கட்டும்படி செய்கிறார். ஆகவே நம்ம வாயின் வார்த்தைகளில் வல்லமை இருக்குது. அதுலேயும் குறிப்பாக முழு இருதயத்தோடு சந்தேகப்படாமல் சொல்கிற வாயின் வார்த்தைகள் அப்படி நடக்கும். அதுக்கு தான்ப்பா உங்களுக்கு இதை காமிச்சேன். மேபி நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து பிளஸ் பண்ணாலும் அது நடக்கும், கர்ஸ் பண்ணாலும் அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை காமித்தேன் என்றதுக்காக சொல்கிறாரு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அது எல்லாம் நடக்கும். இப்படி நீங்கள் இருக்கணுங்கிற காமிக்கத்தான் செஞ்சார் ஒழிய வேறு எந்த ரீசனும் இல்லை. ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சபிக்கலை. ஒரு சாதாரண ஒரு மரத்தை வைத்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சார். நம்ம நிறைய நேரம் மனிதர்களையே அப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம், உயிரினங்களே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம். ஆகவே இதை பார்த்த வாயின் வார்த்தைகள் இருக்கிற வல்லமை அறிந்து கொண்டு தேவனுக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமானதாக நம்ம இருதயத்தை காத்து கொண்டு ஜீவனை பேசுங்க, அநேகருக்கு வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகளை பேசுங்க, தேவனுடைய அன்பை பேசுங்க, வல்லமையை பேசுங்க, தேவையில்லாத பிசாசின் நாசமோசங்களை கட்டுங்க. இந்த உலகமே பரலோகமாக மாறும், தேவன் மகிமைப்படுவார். ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இதை கேட்டு ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த வாயின் வார்த்தைகள் இருக்கிற வல்லமை அறிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை கட்டி அப்புறப்படுத்தட்டும், உண்மை மகிமைப்படுத்தட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.